வெல்கம் டு ஜே சந்திர விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரை பார்க்க போறோம்னா, நிறைய நடிகர்களை 45 வருஷமா ஆட வச்சு பல சூப்பர் ஹிட்களை கொடுத்த ஒரு நடன இயக்குனரை தான் பார்க்க போறோம். அவங்க பேர் யாரும் இல்லை, குமார் சாந்தி. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் சேகர். எப்படி ஒரு இன்ட்ரோ இல்ல? 45 வருஷமா, 45 வருஷத்துல 4 வருஷம் டான்சர். ஓகே, மிச்சம் ஒரு 42 வருஷம் இல்ல 41 வருஷம் டான்ஸ் மாஸ்டர். Thank you for inviting me to your vlogs, JJ Chandru vlogs. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் சேகர் மாஸ்டர். சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். நீங்க வளர்ந்த விதம், வளர்ந்த இடம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஓகே. சென்னையில தான் பிறந்தேன், சென்னையில தான் வளர்ந்தேன். கேகே நகர்ல தான் எங்க வீடு. அதனால நான் சினிமா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு அடைமொழியே இருந்தது, கேகே நகர் சாந்தின்னு. அட்ரஸ் வச்சு எனக்கு வந்து கேகே நகர் சாந்தின்னு அப்ப இருந்தது. அதே கேவை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இப்போ வந்து குமார் சாந்தி ஆயிடுச்சு. மாஸ்டர், இப்போ அப்பாவும் ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர் இல்ல, எங்க மாமனார் தான் பெரிய டான்ஸ் மாஸ்டர். அப்பா வந்து நம்ம பழைய பானுமதி அம்மாக்கெல்லாம் வந்து காஸ்டியூம்ஸ் தைச்சிருந்தாரு. நியூ பஜார்ல அவங்க வந்து பெரிய டெய்லரிங் யூனிட் வச்சிருந்தாங்க. அன்னைக்கு வந்து இந்த ஜுவல்லரியில வந்து அந்த ஸ்டோன் ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க், இந்த கோல்டு த்ரெட் எல்லாம் வச்சு பண்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்தாரு அப்பா. ஸோ அந்த காலத்துல வந்து பெரிய நடிகைகளுக்கு, எஸ்பெஷலி பானுமதி அம்மாக்கெல்லாம் வந்துட்டு காஸ்டியூம் எல்லாம் வந்து நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு. ஓ, சரிங்க மாஸ்டர். மாஸ்டர், இப்போ நீங்க டான்ஸ் நீங்க விருப்பப்பட்டு கத்துக்கிட்டீங்களா, இல்லாட்டி அப்பா அம்மாவோடைய விருப்பத்துல கத்துக்கிட்டீங்களா? சூழ்நிலையினாலதான் நான் டான்ஸுக்கே வந்தேன். இதுல வந்து நம்ம எல்லாருமே சொல்லுவோம், ஒரு ஆக்சிடென்டலா அப்படிலாம் இல்லை. ஸ்கூல்ல ஹோலி ஏஞ்சல்ஸ்ல படிச்சுட்டு இருந்தேன். 9th படிக்கும்போது வந்து குடும்ப சூழ்நிலை ரொம்ப செழிப்பா இருந்தோம். நாங்க வந்து நல்ல பெரிய வீடு, சொந்த வீடு இருந்தது கேகே நகர்ல. கார்ல தான் ஸ்கூலுக்கு போவோம் வருவோம். ஹோலி ஏஞ்சல்ஸ்ல படிச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து அன்னை வேளாங்கண்ணி கார்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க அப்பாவும் அம்மாவும். அதுல திடீர்னு ஒரு ஃபால் வந்துடுச்சு. ஃபால் வந்துட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த என்ன சொல்றது, திடீர்னு ஓவர் நைட்ல வந்து பயங்கர லைஃபே வந்து ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்ப பெரிய அக்காக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, சின்ன அக்காக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்னோட கசின் சிஸ்டர் லலிதாமணி மாஸ்டர் இருக்காங்க இல்லையா, எங்க அத்தை பொண்ணு. அவங்க எங்க சித்திலாம் இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க ஆல்ரெடி. அப்போ நான் வந்துட்டு எங்க ஸ்கூல்ல லீவ் கிடைக்கும் போதுல இவங்க கூட ஷூட்டிங் எல்லாம் போய் பார்த்திருக்கேன். ஸோ அப்பவே எனக்கு வந்து ஒரு ஈர்ப்பு, பரவாயில்லையே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட எல்லாம் இவங்க எல்லாம் ஆடுறாங்களே அப்படின்னு. அதுல ஒரு சின்ன ஒரு மோகம் அப்பவே ஆரம்பிச்சது. பட் இப்படி ஃபேமிலியில ஒரு சூழ்நிலை வந்தப்போ நான் அவங்க கிட்ட கேட்டு, நானும் சினிமால டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வயசுலயே வந்து ஸ்கூல்ல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு குரூப் டான்ஸரா என் வாழ்க்கையை ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா, பெருசா இல்ல, வேம்பட்டி சின்ன சத்திய மாஸ்டர் கிட்ட வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் குச்சிப்புடி கத்துக்கிட்டேன். தர்மராஜ் மாஸ்டர் கிட்ட ஒரு மாசம் கத்துருப்பேன். கிளாசிக்கல், இந்த சினிமாட்டிக் கிளாசிக்கல் எல்லாம் கத்துக்கிட்டேன். ஸ்ரீதர் மாஸ்டர் கிட்ட வந்து கொஞ்சம் கத்தக்கூட ஒரு கொஞ்சமா. இதெல்லாம் வந்து எப்படி நான் சொல்றது, வருஷக்கணக்கா மாசங்களா அப்படிலாம் இல்ல, ஒரு 20 நாள், ஒரு 30 நாள் அப்படி ஒரு ஐடியாக்காக. ஏன்னா சினிமால டான்ஸரா போறோம் அப்படின்னா டான்ஸ் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு இப்படிதானே தவிர ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜா எதுவுமே கத்துக்கல. சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆடின மாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். மாஸ்டர், நீங்க எந்த வருஷம் வந்தீங்க, யாருக்கிட்ட ஃபர்ஸ்ட் சாங் பண்ணீங்கன்றது என்ன ஞாபகம்? நான் 1982ல தான்மா கார்டு எடுத்தது. 1982. சரிங்க. ஆனா நான் 1981லயே வந்துட்டு எங்க ஸ்கூல் லீவ்ல எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ராம் மாஸ்டர், சலீம் மாஸ்டர் இவங்க கிட்ட எல்லாம் வந்து ஆடினேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இது எப்படி இருக்கு, இது எனக்கு செட் ஆகுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப இருக்கிற அந்த மெச்சூரிட்டியில சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு வந்து ஒரு 15 சாங் வரைக்கும் ஆடினேன். அது ஆடினதெல்லாம் வந்து என் டி ராமராவ் சார், ஸ்ரீதேவி, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான், ஜெயபிரதா மேம், இவங்களோட எல்லாம் தான் ஃபர்ஸ்ட் நான் ஆடி இருக்கேன் நிறையா.
15 சாங் ஆடினதுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் என்ன நோட்டீஸ், இந்த பொண்ணு கிட்ட கார்டு இல்லையே, மெம்பர்ஷிப் இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல இருந்து அட்டாக் வந்த உடனே எனக்கு ராமு மாஸ்டர் தான் வந்துட்டு அவரோட செலவுலயே எனக்கு கார்டு எடுத்து கொடுத்தாரு. அன்னைக்கு வந்து கார்டோட விலை 1982ல வந்து 2500. ஓகே. நீங்க எந்தெந்த மாஸ்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணீங்க அந்த நேரத்துல இருந்து கண்டினியூ பண்ணி? நான் வந்த ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணது வந்து சலீம் மாஸ்டர் கிட்ட ஸ்டார்ட் பண்ணேன், அப்புறம் ராமு மாஸ்டர் கிட்ட எல்லாம் ஆடினேன். பட் எனக்கு சலீம் மாஸ்டரோட அந்த காம்பவுண்ட்ல வந்து நிறைய ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். சில சமயம் வந்து எனக்கு அது செட் ஆகாமலாம் போகும். அதனால நான் ரொம்ப பயந்து அங்கிருந்து வந்துட்டேன். சினிமாவே வேண்டாம், டான்ஸே வேண்டாம். அப்புறம் ராம் மாஸ்டர் கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாலியா இருந்தது. நிறைய நான் ஆடினது வந்து உடுப்பி ஜெயராம் மாஸ்டர். சரி. அங்கெல்லாம் வந்து எங்களை ரொம்ப குழந்தைங்க மாதிரி பார்த்துப்பாங்க. என் வயசும் அப்படி இருந்ததுனால எனக்கு வந்து இந்த சீரியஸ்னஸ் தெரியாது. இந்த தொழில இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பழக்கணும்லாம் தெரியாது. நான் ரொம்ப ஹோலி ஏஞ்சல்ஸ் ஒரு கான்வென்ட் லைஃப்ல இருந்து வந்ததுனால ரொம்ப கேர்ஃப்ரீயா இருந்தேன். பட் போ எனக்கு இதோட இது என்னன்றது புரிய ஆரம்பிச்சு சுந்தரம் மாஸ்டர், பிரகாஷ் மாஸ்டர், டிகேஎஸ் பாபு மாஸ்டர், தாரா மாஸ்டர், இவங்க கிட்ட எல்லாம் வந்து ஃபுல் ஃபிளெட்ஜ்ல பிஸியா ஆட ஆரம்பிச்சு. எந்த வருஷத்துல அசிஸ்டண்டா பண்ணிருக்கீங்களா மாஸ்டர்? இந்த அசிஸ்டண்டா பண்றதே வந்து ஒரு பெரிய கதை. நான் வந்த புதுசுல எப்படின்னா எது லாஸ்ட் லைனோ அங்கதான் எனக்கு இடம். கேளுங்க, ஏன்னா புதுசு இல்ல, நியூ கம்மருக்குலாம் வந்து அன்னைக்கு வந்து சீனியர் டான்சர்ஸ் எல்லாம் அவங்கதான், அவங்களுக்கு என்ன வயசானாலும் அவங்கதான் ஃப்ரண்ட் லைன்ல, அவங்கதான் ஹீரோ ஹீரோயினுக்கு பக்கத்துல எல்லாம் இருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து நாங்க என்னதான் யங்கா இருந்தாலும் என்னதான் பாக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து பின்னாடி லைன்ல தான் இடம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஒரு மாஸ்டர் அங்க மூமெண்ட் எல்லாம் சொல்லி ரிஹர்சல் எல்லாம் பண்ணும்போது நான் ஆடிட்டே இருப்பேன். இது பார்த்து 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 மாஸ்டர் அப்படியே ஒரு லைன் தாண்டி 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 அவங்க மைக்லயே வந்து சாந்தி ஃப்ரண்ட் லைனுக்கு வான்னு கூப்பிடுற அளவுக்கு வந்து அப்புறம் எந்த மாஸ்டர் கிட்ட போய் ஒர்க் பண்ணாலும் ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல கண்டிப்பா நான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஆல் தீஸ் நான் ஆரம்ப காலகட்டத்துல ஒர்க் பண்ண அத்தனை மாஸ்டர்ஸுமே வந்து எனக்கு குருக்கள் மாதிரி தான். இதே மாதிரி உங்களுக்கு இந்த டான்ஸ்ல நீங்க வரும்போது மாஸ்டர் நீங்க ஏன்னா ஆக்டிங்கான சான்ஸ் எதனா கிடைச்சதா, இல்ல ஏதாவது சோலோ சாங்ஸ் எதனா பண்ணிருக்கீங்களா? சோலோ எல்லாம் பண்ணிருக்கேன். பேரிடுன்னு ஒரு படத்துல வந்து நானும் ஜான் பாபுவும் ஒரு சோலோ பண்ணிருக்கோம். அப்புறம் எந்த சாங்ல இருந்தாலும் ஒண்ணு சுந்தர மாஸ்டர் வந்து ஒரு சோலோ பெட்டு கொடுத்துருவாரு, பிரகாஷ் மாஸ்டர் வந்து கேமராக்கு முன்னாடி பக்கத்துல என்ன நிக்க வைப்பாரு, இப்படி தாரா மாஸ்டர் எல்லாருமே வந்து அந்த டான்சஸ்லயே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸும் ப்ராமினன்ஸும் கொடுத்து 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 கன்னட சினிமால எல்லாம் சோலோ எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் காலம் வந்து எனக்கு எப்படின்னா இந்த சோலோ பண்ணும்போது இந்த நம்ம இந்த குரூப்போட இருக்கிற இந்த ஒரு ஜாலி எனக்கு மிஸ் ஆச்சு. அந்த வயசு அப்படி. ஸோ அதனால நான் வந்து சோலோ எல்லாம் தவிர்த்துட்டேன். ஏ ஜெகநாதன் சார் வந்து காதல் பரிசுன்னு ஒரு படம், கமலஹாசனும் ராதாவும் பண்ண படம். அதுல நாங்க 4 பேர் ஹைதராபாத் போயிருக்கோம், ஃபிளைட்லயே போறோம். கமலஹாசன் சார், ராதா மேடம், சுந்தர மாஸ்டர், நாங்க எல்லாம் ஃபிளைட்லயே போறோம். அப்ப ஏ ஜெகநாதன் சார் வந்து என்கிட்ட சொல்றாரு, இந்த பொண்ணு நல்லா இருக்கேப்பா, இந்த பொண்ணு சினிமால எல்லாம் நடிக்கலாமே அப்படின்னு. அப்ப என் கூட ஆடின டான்சர் உஷான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன் சார் இந்த பொண்ணு நடிகை ஆகலான்னு சொல்றீங்களே, நீங்களே ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு. இல்ல, இந்த பொண்ணு வந்து வேற இங்க எல்லா இடத்துலயும் ஒர்க் பண்ணி எஸ்டாப்ளிஷ் ஆகி வந்தாதான் சார், இந்த ட்ரையல் எல்லாம் நம்ம கிட்ட வேணும், இந்த எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு வந்தாலாம் இல்ல, எனக்கு வரும்போது வரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். சோ அன்னைக்கு விட்ட நடிப்பு வந்து இன்னொரு இன்சிடென்ட்ஸ், ஒரு வீடு இருவாசல் அப்படின்னு ஒரு படம் பாலச்சந்தர் சார் நாங்க கொரியோகிராஃபி பண்ணோம். ஓ சரி. நானும் எங்க ஹஸ்பண்டும். அப்ப வந்து திடீர்னு டிஸ்கோ சாந்திக்கு வந்து ஒரு மூமெண்ட், போமா நீ போய் சொல்லி கொடு அப்படின்னாரு. நான் போய் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு மூமெண்ட் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். ஆக்சுவலி கேமரா ரன்னிங் எனக்கு தெரியாது. அவருக்கு அந்த படத்துல வந்து அப்படி ஒரு ஷாட் வேணும். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சுவடு. எனக்கே தெரியாம பாலச்சந்தர் சார்னால வந்து நான் வந்து திரையில வந்து ஒரு நடிகையா வந்தது. என்ன படம்? ஒரு வீடு இருவாசல். ஓகேயா? அதுல வந்து நான் ஒரு சின்ன இது சும்மா டிஸ்கோ சாந்திக்கு ஒரு கரெக்ட் பண்ற மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் இப்படிதான் சாங்ஸ் தான் போயிட்டு இருந்தது. பட் ஆஃப் லேட் தான் வந்துட்டு ஒரு நடிகையா வந்து நம்ம மிஸ்டர் பாபா பாஸ்கர் மாஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அந்த படத்துல வந்து ஹீரோயினுக்கு அம்மா பயங்கரமான நார்த் சென்னை லேடி.
நல்ல பெரிய பொட்டு வச்சுட்டு மஞ்சள் பூசிட்டு எப்பவும் வாயில வந்து பாக்குறாங்க இருக்கும், வட்டி எல்லாம் கொடுத்து ரவுடி பொம்பளை மாதிரி ஒரு கேரக்டர். ஒரு நாள் எனக்கு பாஸ்கரோட அசிஸ்டன்ட் அப்போ தீபக்னு ஒரு டான்சர், அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, அக்கா இங்க வல்சரவாக்கத்துல தான் வந்து மாஸ்டர் வந்து உங்களை வர சொல்றாரு, என்ன விஷயம்னு கேட்டேன். இல்ல உங்களை வர சொல்றாரு, ஒரு வேஷம் பண்ணணும். நான் நடிக்க மாட்டேன். பாஸ்கர் லைன்ல வந்து, பேபி நீங்க வாங்க பேபி, நான் ஆடிஷன்லாம் வரலப்பா அப்படின்னு, நீங்க தான் நடிக்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி என்ன அதுல வந்து நான் ஹீரோயினுக்கு அம்மாவா வந்து பயங்கரமான ஒரு வேஷம் பண்ணேன். ஓகே, ஆனா அது நடிக்கிறது வந்து கஷ்டமா இல்ல. இட் வாஸ் பிகாஸ் நம்ம எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கி வாங்கி தட் வாஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ. அதுக்கப்புறம் பார்த்திபன் சார் அவரோட படத்துலயும் இரவின் நிழல்கள்லயும் ஒரு சிச்சுவேஷன் நான் கொரியோகிராஃப் பண்ணேன் அந்த படத்துல. அதுக்கு முன்னாடி காளஹஸ்தில ஒரு தாலி கடையில இருக்கிற ஒரு பொம்பளை, அவங்களும் ஏதோ தெலுங்கு லேடி எல்லாம் பார்த்திருந்தாங்க. இது கண்டினியூஸா அந்த செட்ல இருக்கணும்ன்றதுக்காக திடீர்னு என்கிட்ட, நீங்களே ஏன் இந்த வேஷம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, சரின்னு அந்த வேஷமும் பண்ணேன். அதுலயும் அப்படியே பெரிய பொட்டு வச்சு மஞ்சள் பூசிட்டு அப்படி ஒரு வேஷம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து டீன்ஸ்ன்ற ஒரு படத்துல சேம் பார்த்திபன் சார் தான் ஒரு பார்ட்டி கேரக்டர், 13 வயசு பொண்ணுக்கு வந்து ஒரு பார்ட்டி கேரக்டர், அப்படி ஒரு கேரக்டர். இவ்வளவுதான் என் நடிப்பு. அது சந்திரலேகான்னு ஒரு சீரியல்ல வந்து ஒரு சாமியார் அம்மாவா வந்து 5-6 எபிசோடு பண்ணேன். இவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் வாய்ப்புகளை தேடியும் போல வாய்ப்புகளும் என்னை தேடி வரவில்லை. வந்தால் கண்டிப்பா பண்ணேன். உங்களுடைய மேரேஜ் லைஃப் நம்ம டான்ஸ்ல இருக்கோமா, நான் 14-15 வயசுலயே சினிமாவுக்கு வந்துட்டேன்னா, பார்த்தா இந்த ஒரு 16-17 வயசு ஆகும் போதெல்லாம் கொஞ்சம் இந்த சினிமா சாப்பாடு, இந்த சினிமா இதெல்லாம் வந்தோடனே ஆளு, நான் வரும்போது நல்லா ரொம்ப ஒல்லிப்பிச்சு, ரொம்ப ரொம்ப ஒல்லியா இருப்பேன். பட் ஆனா நல்லா கலரா இருப்பேன். பட் கொஞ்சம் மெருகேற ஆரம்பிச்ச உடனே நிறைய பேரு கேமராமேன் சைட்ல, டைரக்ஷன் சைட்ல, கூட ஆடுறவங்க சைட்ல எல்லாம் வந்து லவ் அம்பு விட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் அப்ப நமக்கு கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி, நம்ம ரொம்ப நல்லா இருக்கும், நமக்கு ரொம்ப டிமாண்ட் எல்லாம் இருக்கு. அதனால எல்லா ஆஃபரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தேன், எந்த ஆஃபரையும் ஏற்றுக்கல. ஆனா சூழ்நிலை வந்து 1986ல 82ல டான்ஸரா வந்தேன். 86ல வந்து எங்க அம்மா தவறிட்டாங்க. எங்க அம்மா தவறின உடனே எனக்கு வந்து என்னவோ தெரியல, நான் வந்து அப்ப அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் குமார் மாஸ்டர் கூட. அவர் வந்து ஒரு ஆஃபர், அவரு கொடுத்த ஆஃபர் என்னன்னா, நீ பயப்படாத, நீ தனியா இருக்கன்னு நினைக்காத, நாங்கெல்லாம் இருக்கோம், நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி 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 அது கல்யாணம் வரைக்கும் வந்துடுச்சு. ஆக்சுவலா நான் ஒரு அண்ணான்னு கூப்பிட்டு இருந்தேன். எல்லாருக்குமே எங்களுக்கு வந்து சினிமால ஒரு லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, காஸ்டியூம் அண்ணா, ப்ரொடக்ஷன் அண்ணா, அந்த அண்ணா, இந்த அண்ணா, ஹேர் ட்ரெஸ்ஸர் அண்ணா, இவங்களும் அண்ணா தான், கூட ஆடுறவங்களெல்லாம் அண்ணான்னு கூப்பிட்டுருந்தா. கொஞ்சம் வயசு கம்மின்னா பேர் வச்சு கூப்பிடுறோம். ஒரு அண்ணான்னு கூப்பிட்டு இருந்தேன். ஆனா கல்யாணம் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட கல்யாணம். அவரு வந்து வைக்கமூர்த்தி மாஸ்டரோட மகன். சரிங்க. நம்ம நடிகை நளினியோட மூத்த அண்ணன். 8 பேர் அவங்க. இவருதான் ஃபர்ஸ்ட் அண்ணன். சரி, பெரிய குடும்பம், நல்ல கலகலன்னு இருந்தது. அப்ப இருந்து எனக்கு அந்த எங்க அம்மா இறந்துட்டாங்க, அந்த சோகம், நம்ம தனியா இருக்கோமோ அந்த ஃபீலிங்ஸ்ல வந்து சரின்னு அவரை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் ஆயிடுச்சு. எத்தனாவது வயசுலன்னு கேட்க மாட்டீங்களா? அதான் கேள்வி. எந்த வயசுல மாஸ்டர் ஆனீங்க? 19ம் 20க்கும் நடுவுல நான் கல்யாணம் பண்ணிட்டேன். சரிங்க மாஸ்டர். சோ 1986 நாங்க மாஸ்டர் ஆயாச்சு. 4 வருஷம் தான் நான் டான்ஸரா என்னோட லைஃப். அதுல நிறைய அசிஸ்டண்டா பண்ணிட்டேன். ஏன்னா மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த பொண்ணு நல்லா எடுத்து ரொம்ப மெமரி வச்சுக்குதுன்னு சொல்லி அப்படியே அந்த 2 years தான் ஃபுல் ஃபிளெஜ் டான்ஸர். அதுக்கப்புறம் I became an assistant. I assisted all the choreographers, தாரா மாஸ்டர், சுந்தர மாஸ்டர், பாபு மாஸ்டர், பிரகாஷ் மாஸ்டர், எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் அசிஸ்டண்டா. இப்போ மாஸ்டரா நீங்க எந்த வருஷம் இண்டிவிஜுவலா நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க? கல்யாணம் ஆன உடனே குரூப்ப வந்து எங்க ஆத்துக்கார் கட் பண்ணிட்டாரு. சரிங்க. சோ அதனால சூழ்நிலை நான் அவரோட சேர்ந்து மாஸ்டராவே பயணிக்க வேண்டியிருந்தது. ஆனா டைட்டில் எல்லாம் அப்ப வந்து குமார், நடனம் குமார், உதவி சாந்தின்னு தான் வரும். அப்படிதான் வந்துட்டு இருந்தது. அப்போ ஃபாசில் சார் காதலுக்கு மரியாதை எல்லாம் பண்ணும்போது அவரு ஃபாசில் சார் சொன்னாரு, எதுக்கு வந்து சாந்தி வந்து அசிஸ்டண்டா உதவின்னு போடணும், நான் வந்து குமாரையும் சாந்தி ஒன்னா சேர்த்து இனிமேல் டைட்டில் வந்து குமார் சாந்தி அப்படின்னு சொல்லி எங்க 2 பேர் பேரையும் இணைச்சு அதுக்கப்புறம் வந்து பேர் வந்து குமார் சாந்தின்னு சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு.
So it was from 86 itself I started to work. 86ல 86. என்னோட முதல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்படின்னா பிஃபோர் மை மேரேஜ் இட் செல்ஃப் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மாஸ்டரா ஒர்க் பண்றது கிடைச்சது. சின்ன மாஸ்டரோட ஒரு கிளாஸ் ஆண் பாவம் படத்துல சின்ன மாஸ்டருக்கு ஒர்க் பண்ண முடியல. அது என்ன ரீசன்லாம் எனக்கு தெரியாது. அப்போ பாண்டியராஜன் படத்துல வந்துட்டு என்ன பாட சொல்லாது, அது என்னோட 19வது வயசுல முதல் நான் தனியா இண்டிபெண்டா எடுத்த ஒரு சாங் தான் அது. அதுக்கப்புறம் பாண்டியராஜன் சார் எங்க வீட்டுல வந்து உட்காந்துட்டு, அம்மா நான் வந்து கன்னிராசின்னு ஒரு படம் பண்ணிருக்கேன், இது ஆண் பாவம், அடுத்தடுத்து நான் படம் பண்றேன், நீ மாஸ்டர் ஆயிடுமான்னாரு. நான் சொன்னேன், சார் எனக்கு இப்போ வந்து டான்ஸரா ரொம்ப டிமாண்ட், இப்பெல்லாம் நான் மாஸ்டர் ஆக மாட்டேன், நான் வேணா உங்களுக்கு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு எங்க ஹஸ்பண்ட் குமாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரு மாஸ்டர் ஆயிட்டு நான் அவர் கூடயே வந்து அவரோட படத்துல மலையாளத்திலயும் ஒர்க் பண்றீங்க மாஸ்டர்? மலையாளத்துல தான் ஜாஸ்தி ஒர்க். ஓகே, யாராருக்கிட்டலாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க? எந்தெந்த டைரக்டர்ஸ் கிட்ட? நிறைய டைரக்டர்ஸ். மாசி ஆக்சுவலி மலையாள படத்துக்கு நாங்க எப்படி போனோங்கிறதே வந்து ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து இளையராஜா சார். நாங்க ஆண் பாவம் படத்துல வந்து காதல் கசக்குதியா அந்த பாட்டு பண்ணியிருந்தோமா, அப்போ ஃபாசில் சார் வந்து ஆல்ரெடி அவர் எடுத்த படங்கள்ல பூவே பூச்சுடவாலாம் வந்து மாதிரி மாஸ்டர் தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்ப அவரு இளையராஜா சார் இங்க பாக்குறதுக்கு வந்தபோது இளையராஜா சார் இந்த பாட்டு போட்டு காமிச்சிருக்காரு. யார் இந்த இது டான்ஸ் மாஸ்டர் யாருன்னு கேட்டப்போ எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு இளையராஜா சார் வந்து ஃபாசில் சாருக்கு. அன்னைக்கு ஃபாசில் சார் எங்களை அப்படியே பிடிச்சிட்டு போய் பூழி வாசலிலே வருஷம் 16 பொம்முக்குட்டி அம்மா, பூவே பூச்சுடோ வருஷம் 16 பொம்முக்குட்டி அம்மா, கற்பூரமுல்லை, இப்படி தொடர்ந்து அவரோட எல்லா படங்களையும் மலையாளம் அண்ட் தமிழ் அப்படி போனதுதான் மலையாள கரையோரம் நாங்க வந்து போட் ஓட்டி போனது. பட் மை ஹஸ்பண்ட் இஸ் அ மலையாளி. அவங்க அப்பா வைக்கமூர்த்தி மாஸ்டர் வந்து மோர் தென் 500-600 மூவிஸ் மலையாளத்துல பண்ணியிருந்தார். சோ அப்படி ஐ ஆல்சோ என்டர்ட் இன்டு மலையாளம் இண்டஸ்ட்ரி. ஓகே மாஸ்டர், இப்போ நீங்க மலையாளத்துல யார் கூடலாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க? ஆனா மோகன்லால் சார், மம்முட்டி சார், ஜெயராம், திலீப், குஞ்சாக்கா போபன், யாருமே இல்லாம பாக்கி யாருமே இல்லை. அத்தனை பேரு கூடயுமே வந்து இந்த 40-45 வருஷத்துல மோகன்லால் சார் மட்டும் கிட்டத்தட்ட 70 ஃபிலிம்ஸ் பண்ணாங்க. அதுல ஒரு ஸ்வீட்டான மெமரிஸ், ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான இல்ல கண்ணா, எனக்கு வந்து எல்லாமே எல்லா நாளும் எல்லா ஷூட்டிங்குமே எனக்கு வந்து சுவாரஸ்யம். ஐ மேக் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மை செல்ஃப். எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்கள் நிறைய. ஆரம்ப காலம் வந்து எனக்கு இந்த சினிமால ஒரு டான்ஸ் மாஸ்டரா வந்து லேர்னிங் ப்ராசஸா இருந்தது, டு அண்டர்ஸ்டாண்ட் another லாங்குவேஜ். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் மலையாளம் போகும்போது மலையாளம்லாம் பேச மாட்டேன், ஏன்னா எனக்கு அந்த பாஷை ரொம்ப தெரியாது, புரியும். இங்கிலீஷ் தான் கம்யூனிகேட் பண்ணுவேன். ஸோ ஐ வாஸ் அப்சர்விங் தியர் பேட்டர்ன் ஆஃப் ஒர்க். ஏன்னா தமிழ் வேறையா இருந்தது, நான் டான்ஸரா தெலுங்குல ஒர்க் பண்ணதும் கன்னடம் ஒர்க் பண்ணதும் இங்க ஒர்க் பண்ற விதத்துல இருந்து மலையாளம் எனக்கு என்னமோ டோட்டலா வேற மாதிரி இருக்கு. ஸோ அங்க நான் வந்து ஃபாசில் சார், ஷாஜி கைலாஷ் ஆகட்டும், சிபி மலையன் சார் ஆகட்டும், ராஜசேனன் சார் ஆகட்டும், நிறைய அப்ப இருந்த எல்லா டாப் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணி ஐ தாட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து ஐ பிலாங் டு திஸ் இண்டஸ்ட்ரி, மலையாளம் இண்டஸ்ட்ரி. எனக்கு அது ஓகேயா இருந்தது. அதிக என்ன சொல்றது, சினிமாலேயே வந்து சினிமாத்தனம் இல்லாம கம்ஃபர்டபுளா எளிமையா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தது மலையாளம். உங்களுக்கு இது வரைக்கும் ஒர்க் பண்ணதுல ஒரு இந்த சாங் எனக்கு சேலஞ்சிங்கா இருந்துச்சு, நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது பர்டிகுலர் சாங் இருக்கு? எனக்கு எதுவுமே அப்படி தனியா பர்டிகுலர் சாங்கா இல்லை. பட் ஒரு சாங், அது வந்து மலையாள படம் தான், அது ஃபிளாஷ்னு ஒரு படம். சரி, அப்போ வந்து ஒரு காலகட்டம் மாறி கொஞ்சம் இந்த என்ன சொல்றது, பிரேக் டான்ஸ் எல்லாம் தாண்டி வந்து ஹிப்ஹாப் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆன டைம் சினிமால. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் மாஸ்டர் ஆயிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு சிபி மலையன் சார் வந்து ஃபிளாஷ்னு ஒரு படத்துல ஒரு சாங் சொல்றாரு, இந்த சாங் வந்து ரொம்ப ட்ரெண்டியா இருக்கணும், இதுல மூமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லேட்டஸ்டா இருக்கணும் அப்படின்லாம் சொல்றாரு. நம்ம ஒரு ஒரு பேட்டர்ன்லயே டிராவல் பண்ணிட்டு இது நான் யோசிக்க ஆரம்பிச்சேன்.
அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பாபு மாஸ்டரோட டான்ஸ் மாஸ்டர் டிகேஎஸ் பாபு மாஸ்டர் கிளாஸ்ல வந்து ஒரு தம்பி கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. இப்ப நான் என்ன பண்ணேன்னா, வயசு நம்மளோட பொசிஷன் அதெல்லாம் மறந்துட்டு அந்த பையனுக்கு போய் கொஞ்சம் இந்த ஹிப்ஹாப் ஸ்டைல் எல்லாம் கத்துக்கிட்டேன். சரிங்க மிஸ். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம், 4 பேருக்கு சொல்லி கொடுக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் அது நமக்கு தெரியும். சரிங்க மிஸ். ஸோ அதுக்காக அது ஒரு ப்ரயர், கொஞ்சம் அது ஒரு கத்துக்கிட்டு அந்த சாங் எடுத்தோம். அந்த சாங் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். சரிங்க மிஸ். அதே போல ஒரிசான்னு ஒரு மலையாள படம், அது வந்து பியூர் அண்ட் பியூர் ஒடிசி. ஓஹோ. அப்ப எனக்கு ஒடிசி தெரியாது, எனக்கு வந்து பரதநாட்டியம் தெரியும், குச்சிப்புடி தெரியும், கதக் ஓரளவுக்கு தெரியும், பட் ஒடிசி எனக்கு தெரியாது. இப்போ படம் பேரே ஒரிசா, அதுல வந்து ஒடிசி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்தப்ப நான் என்ன பண்ணேன், ரெஃபரன்ஸ் எடுத்து நிறைய வீடியோஸ் பார்த்து அவங்களோட பொசிஷனிங் எப்படி, அவங்களோட முத்ராஸ் எப்படி, அவங்களோட ஸ்டைல் எப்படி, இதெல்லாம் கத்துக்கிட்டு நான் பண்ணேன். அது என்ன எனக்குன்னா, நான் அப்படி கொஞ்சம் மெனக்கெட்டு அதை கத்துக்கிட்டு பண்ணதுனாலயோ எனக்கு அதுக்கு வந்து ஸ்டேட் அவார்ட் கிடைச்சது, கேரளா ஸ்டேட் அவார்ட். இல்ல அது கிரேட் மாஸ்டர். நிஜமாவே அதாவது நம்ம மாஸ்டர் ஆயிட்டோம் அப்படின்ற ஒரு ஈகோ இல்லாம அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்திக்கிட்டு நம்மளை கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு பெரிய விஷயம். இல்ல சொல்லி கொடுக்கணும்னா நமக்கு தெரிஞ்சாதான் நமக்கு இன்னொரு சொல்லி கொடுக்க முடியும். Let us learn அப்படிங்கிறது. சோ அப்படி பல கட்டத்துல பல விஷயங்கள் நான் கத்துக்கிட்டே இருந்தேன், இப்பவும் கத்துக்கிட்டே இருக்கேன். சரிங்க. எனக்கு தெரியாத விஷயங்கள், நான் ஆசைப்படுற நிறைய விஷயங்களை நான் இப்பவும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். மாஸ்டர், உங்களுக்கு பர்டிகுலரா இந்த ஹீரோ இல்ல இந்த ஹீரோயின் இல்ல இந்த டைரக்டர் அப்படின்னு பிடிக்கிறவங்க அப்படின்றது என்ன இருக்காங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பாசல் சார் ரொம்ப பிடிக்கும், எனக்கு சிபிமலையல் சார் ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் வந்து இன்னார் பேருன்னு சொல்லி சில பேர் சொல்லாம விட்டேன்னா நாளைக்கு அவங்க பார்க்கும்போது என்னை வந்து இப்படி பிடிச்சி எப்படி நீ என் பேரை சொல்லான்னு என்ன 2 அடி கொடுக்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு. நான் ஒர்க் பண்ண அத்தனை டைரக்டர்ஸுமே என்னை மதிச்சு கூப்பிட்டதுனால அத்தனை பேரும் எனக்கு பிடிச்சி. பட் இவங்க 2 பேரையும் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இவங்க வந்து என்னோட அந்த 19வது வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் எனக்கு இவங்க வந்து பில்லர்ஸ் மாதிரி உறுதுணையா இருந்து எந்த காலகட்டத்திலையும் எந்த விதமான பாட்டா இருந்தாலும் இந்த பொண்ணால அது பண்ண முடியும் அப்படின்னு என்ன நம்பி இன்ன வரைக்கும் அவங்க படங்கள் பண்ணா என்ன மாஸ்டரா அவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால இவங்க மேல மரியாதை ஜாஸ்தி. எனக்கு இவங்க பிடிக்கும்னு சொல்றதை விட இவங்க மேல எனக்கு மரியாதை அதிகம். இவ்வளவு நாளா ஒரு லேடியா இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய டிராவல் பண்ணிருக்கீங்க. எப்படி இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருந்தது, இல்ல ஹாப்பியாவே போச்சா? ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆரம்பத்துல ஒரு டீனேஜரா ரொம்ப இன்னசென்ட்டா இந்த சினிமா பத்தி தெரியாத வந்த அந்த காலகட்டம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிரமிப்பு இருந்தது. ஷூட்டிங்லாம் என்னது, இது லைட் என்னது, கேமரா என்னது, ஆர்டிஸ்ட் என்னது, ஒரு வியப்புலயே நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆரம்ப காலத்துல. இன்ஃபேக்ட் இப்போ ஒரு ட்ரை ஐஸ் கூட எப்படி போடுறாங்க படத்துல எல்லாம், தேவலோகம்னு காட்டும் போது அப்படியே புகைலாம் வரும், அது எப்படி பண்றாங்க, ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த ட்ரை ஐஸ் போட்டு எப்படி போகுது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நான் பார்த்து வியந்த நிறைய விஷயங்கள். நடிகைகளோட இந்த காஸ்டியூம் எப்படி, இது இந்த ஷார்ட்ஸ், இதெல்லாம் அந்த டைம் வந்து எனக்கு ஸ்ட்ரகிள் எப்படின்னா இப்போ எங்களுக்கு லேடிஸ்க்கு டிராவல் பண்ணும் போதும் ஒரு ஒரு இடத்துல போய் தங்கும் போதும் இருக்கிற அந்த ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் எங்களுக்கு. ரெஸ்ட் ரூம், இப்போ டிராவல் பண்ணும்போது ரெஸ்ட் ரூம் இருக்காது. அப்புறம் எங்களுக்கு அந்த மந்த்லி இதெல்லாம் வரும்போது அதுக்கான கரெக்டான இன்னைக்கு இருக்கிற இது இல்ல, வசதிகள் அன்னைக்கு இல்லை. அப்போ கொஞ்சம் சிரமமா இருந்தது. நிறைய நாங்க டிராவல் பண்ணும்போது ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல டிக்கெட் கன்ஃபர்மேஷன் இல்லாம அந்த பாத்ரூம் கிட்ட எல்லாம் கூட நாங்கெல்லாம் வந்து எங்களோட ஷால் எல்லாம் போட்டு எங்க லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு டிராவல் பண்ண டைம் எல்லாம் இருந்தது. ஆனா அன்னைக்கு எங்களுக்கு வந்து வேற விதமான பயம் கிடையாது, கஷ்டங்கள் மட்டும்தான் இருந்தது. அப்புறம் நாட்கள் போக 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 எனக்கு கல்யாணம் ஆனதுனால ஒரு ஸ்டேஜ் வரைக்கும், என்னோட 38வது வயசு வரைக்கும் என்னோட கணவர் துணை இருந்ததுனால எனக்கு சினிமால அப்படி ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் வரல. ஆனால் கணவர் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய சில அப்ரோச்சஸ் அதெல்லாம் வரும். ஆனா ஐ வாஸ் வெரி பிரேவ். நான் ரொம்ப தைரியமா வந்து அந்த சூழ்நிலையில அவங்க கிட்ட விரோதமே காட்டாம அதெல்லாம் ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போனதுனால ஐ கேம் ஓவர். சில சமயம் வந்து சில ஆர்டிஸ்டுக்கும் நமக்குமே வந்து ஒரு கருத்து வித்தியாசம் வரும்.
அப்போ அவங்களுக்கு இந்த மாசம் வேண்டாம்னு தோன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த மாதிரி இதுல எல்லாம் கூட அந்த சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி அந்த இதெல்லாம் தான் எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ். அப்புறம் எனக்கு வந்து யார்கிட்டயும் சொல்லாத ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். எனக்கு ரொம்ப பேய் பயம். ஸோ தனியா எங்கேயுமே தங்க மாட்டேன். என் கணவர் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஷூட்டிங் சொன்னாங்க, எந்த ஊரு, ஐயோ ஹோட்டல்ல பொண்ணா தனியா படுக்கணுமே. அப்போ அந்த கேர்ள் அசிஸ்டன்ட்டையும் மேக்சிமம் என் கூட கூட்டு போய் எப்பவுமே என் கூட வந்து ஒரு கேர்ள் அசிஸ்டன்ட் இருக்கிற மாதிரி பார்த்துட்டேன். மெயின் பேய்க்கு பயந்து, அப்புறமா மனுஷாளுக்கு பயந்து. யாரு 8 மணிக்கு மேல கதவை தட்டினாலும் கதையை திறக்க மாட்டோம். காதை மூடிட்டு படுத்துக்கிறோம். அடுத்த நாள் காலையில தான் நாங்க பார்ப்போம்.